வணக்கங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ராஜேஸ்வரி. நம்ம யூடியூப் சேனல்லையும் ராஜேஸ்வரி டைம்ஸ்ங்க. லாஸ்ட் வீடியோல அப்பா ஊர்ல இருந்து எல்லா திங்ஸையும் நாங்க சென்னைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. செம்ம டயர்டுங்க, அடிச்சு போட்ட மாதிரி நல்லா தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள்ல இருந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நானே, என் ஹஸ்பண்ட், என் குழந்தை எல்லாம் சேர்ந்து மடமடன்னு எல்லாமே கரெக்டான பேக்ல இருந்ததுனால டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் மேலேயும் நான் எழுதி வச்சிருந்தேன். ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த பாக்ஸ்க்குள்ள இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த கிச்சன் ஆல்ரெடி கொஞ்சம் கிளீன் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிளீன் பண்ணிக்கலாம் நீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கிச்சன் மேடை, அதுக்கப்புறம் இந்த ஜன்னல் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அங்கங்க கொஞ்சம் கரக்கரையா இருந்தது. நான் சோப்பெல்லாம் போட்டு நல்லா நீட்டா கிளீன் பண்ணிட்டு தான் நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ தோசை வாங்கிட்டு வர சொன்னேன். இட்லி எனக்கு, உனக்கு ஒரு தோசை. அப்புறம் ஃப்ரிட்ஜு மெக்கானிக்கு எல்லாம் பார்த்துட்டு போகுது. அப்போ வேலை ஆரம்பிச்சிட்டாரு காலையிலே. ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க் இருக்குல்ல, அப்புறம் எல்லாம் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்றதுக்காக நாங்க இண்டேன்ல கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிருக்கோம். சோ கொஞ்ச நேரத்துல சிலிண்டரும் கொண்டு வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கேஸ் ஃபயர் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அது எப்படி இருக்குன்னுட்டு அவங்க ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. வாங்க பாப்போம் வீடியோக்குள்ள போய். நாங்க சென்னையில இருந்து துபாய் கிளம்புறதுக்கு முன்னாடி சென்னையில யூஸ் பண்ணிட்டு இருந்த சிலிண்டர்ஸ் டபுள் சிலிண்டரையும் சரண்டர் பண்ணி ஒரு ஃபார்ம் வாங்கிட்டோங்க. இப்போ ரிட்டன் அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் நாங்க இண்டேன்ல கேஸ் புக் பண்ணிருக்கோம். எப்ப வந்தாலும் கேஸ்கெட், அதுக்கப்புறம் அதுக்கான என்னென்ன ப்ரொவிஷனோ திரும்பவும் வாங்க சொல்றாங்க. புதுசா பழசா அதெல்லாம் செக் பண்றது இல்ல. அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா, பழசே பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. வாங்கினது வேஸ்டா தான் இருக்கு, அப்படியே இருக்கும். அது 1 இயருக்கு வருங்க. ஸோ வாங்கினது வேஸ்ட் தானே, அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கான சார்ஜஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்லையா? இதே அப்படியா செக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்காங்க, வேற இதோட டியூப் புதுசாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டி
இந்த பாருங்க, நீங்கள் சிலிண்டர் மாற்றும்போது எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த ரெகுலேட்டரை கழட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மேலே இதை வச்சிடணும். ஆமாம், இது மேலே வைக்கணும். சிலிண்டர் வேலை முடிஞ்சு ரெகுலேட்டர் சிலிண்டர் முடிஞ்சிச்சுன்னா கழட்டும் போது இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சு சிலிண்டர் மாட்டிட்டு அதுக்கு மேலே அப்படி வச்சிடணும். சும்மா அப்படி சும்மா வைக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படிங்களா? ஆமாம். அது இதுல ஏதாவது ஒன்று லீக்கேஜ்னா எப்படி தெரியும்? அதுதான் இது கண்ட்ரோல் கொடுத்துரும். கண்ட்ரோல்? ஆமாம். அது மேக்னெட் மாதிரி இருக்குங்களா? ஓகே ஓகே. ஒரு கைக்கு வாட்டமாக வச்சிருக்கேன். ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா பாருங்க. சரிங்கண்ணா. கைக்கு வாட்டமாக தான் வச்சிருக்கேன். லீக் சவுண்டே வராது அதெல்லாம் வராது அப்படின்னா. ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து டப்புன்னு வெடிச்சு அந்த இதை ஆஃப் பண்ணிடும். அதுக்கு தான். ஓகே ஓகே, தேங்க்யூ. மேல் டாப்லாம் மேல் டாப் இல்லைங்களா? நான் சரி ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் நீங்கள் வருவீங்கன்னு நினச்சி இப்போ தான் எடுத்து போட்டேன். சரி வாஷ் பண்ணிடலாம் கொஞ்சம். ஈரமாக இருக்குதா? ஈரமாக. சரி, அப்புறம் கழுவி போட்டுக்கலாம். அதனால தான் ஒன்று மட்டும் வச்சுட்டேன். சரி சரி, ஒன்று மட்டும். லைட் வேணுங்களா? பத்து தான் பாருங்க, இல்லை தீப்பெட்டி வேணா? ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. நானும் என் பெரிய பொண்ணு என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணணும். இப்போ சிலிண்டர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இனிமே வந்து நாங்கள் வீட்லயே வந்து சமைச்சு சாப்பிட போறோம். ஏன்னா 7-8 டேஸா பல்லாவரம்ல இருக்க ஒரு ஃபேமிலி ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணி இருந்து வீடு அப்புறம் தெரப்பி சென்டர் இதெல்லாம் தேடிட்டு இருந்தோம். ஸோ அதனால அவுட் சைட் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, ஸ்டொமக் ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ இனிமேல் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட போறோம் ஹெல்த்தியா. நம்மளுடைய ஹெல்த்தி ரெசிபிஸ் எல்லாம் இந்த வீட்டில இருந்து அப்லோட் பண்ண போறோங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. நான் கடகடன்னு கிச்சன்ல இருக்க திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டேங்க. மற்ற ரூம்ஸ்ல எல்லாம் என் ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் சேர்ந்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நிறைய ஒர்க் இருக்கு. இன்னுமே அப்படி திங்ஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வைக்க முடியும். ஸோ அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். எது இம்பார்ட்டண்டாக இப்போ தேவையோ அதை வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கோங்க. இப்படிதான் இருக்கு. ரூம்ஸ் எல்லாமே வந்து அப்படியே இருக்கு. ஒன்னொன்னா அரேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் ராஜேஸ்வரி, நம்ம யூடியூப் சேனல் நேம் ராஜேஸ்வரி டைம்ஸ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் கொடுக்குற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல டிஸ்பிளே ஆகும். ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். பாய்.